நாம செய்யற செயல்கள், குறிப்பா நம்ம பெத்தவங்க கிட்ட நாம நடந்துக்கிற விதம் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற கதை சரியா இந்த கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்குது. இது ஒரு மகனோட கடனை பத்தின கதை மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். இந்த கதை நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த யோசிக்க வைக்குது. நமக்காக தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச பெத்தவங்களுக்கு நாம எப்படி கைமாறு செய்ய முடியும்? இதுக்கு பதில் சொல்றது அவ்ளோ சுலபம் இல்லையா? வாங்க இந்த கதை மூலமா அதுக்கான விடைய தேடலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி, ஒரு மகனின் பயணம். இது நம்மள பல பேர் வீடுகள்ல நடக்கிற ஒரு கதை தான். தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தங்களை விட நல்ல நிலைமைக்கு வரணும்னு பெத்தவங்க செய்யற தியாகத்திலிருந்து தான் இந்த பயணம் தொடங்குது. இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைக்கிற பெத்தவங்க, இன்னொரு பக்கம் அந்த உழைப்போட பலனா கிடைச்ச கல்வியில கவனம் செலுத்துற மகன். அவனோட எதிர்காலத்துக்காக அவங்க தங்களோட நிகழ்காலத்தையே தியாகம் பண்றாங்க. இது வெறும் காசு முதலீடு மட்டும் இல்ல, அவங்களோட கனவு, நம்பிக்கை எல்லாத்தையும் முதலீடு பண்றாங்க. அவங்களோட தியாகம் வீண் போகல. பையன் படிப்படியா முன்னேறான். நல்ல படிப்பு, அப்புறம் வெளிநாட்டுல வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம்னு அவங்க கனவு ஒவ்வொன்னா நனவாகுது. இதுதான் அவங்க எதிர்பார்த்த வெற்றி. ஆனா கதை இதோட முடியல. இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனை வருது. பையன் நல்லா ஜெயிச்சு ஊருக்கு திரும்பி வர்றான். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரம் இது. ஆனா இங்கதான் கதையோட போக்கே தலைகீழா மாறுது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. வயசான காலத்துல அந்த கிராமத்துல சரியான மருத்துவ வசதி கூட இல்லாம அந்த பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தன்னோட மகன்கிட்ட ஒன்னும் பெரிய சொத்தையோ பணத்தையோ கேட்கல. கடைசி காலத்துல அவனோட கூட இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசைதான். ரொம்ப நியாயமான ஆசைதானே. ஆனா அந்த மகனுக்கு இதெல்லாம் புரியல. தம் மனைவியோட பேச்ச கேட்டு பெத்தவங்களோட ஆசையே நிராகரிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒரு யோசனைய சொல்றான். அந்த ஒரு வார்த்தை அவங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் அர்த்தம் இல்லாம ஆக்கி அவங்க மனசையே உடைச்சிடுது. அவ எடுத்த அந்த ஒரு முடிவு, அதோட விளைவுகள் சங்கிலி தொடர் மாதிரி ஒண்ணுக்குன்னு தொடர்போட வருது. இப்போ காலம் உருண்டோடுது. அந்த முடிவோட விளைவுகள் என்னென்னன்னு நாம பார்க்க போற நேரம் இது. வருஷங்கள் ஓடுது. ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது. அவனோட அப்பா இறந்துட்டாருன்னு இறுதிச் சடங்கு செய்ய வர்றான். ஆனா கடமை முடிஞ்சதும் மறுபடியும் அம்மாவை அதே தனிமையில விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறான். அவன் செஞ்ச தப்பு தொடருது. அப்புறம் அந்த கடைசி அழைப்பும் வந்தே விழுது. அந்த முதியோர் இல்லத்துல இருந்துதான். அவனோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்கள பார்க்க கடைசி வாய்ப்பா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ அவனுக்கு வேறு வழியே இல்ல. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு, கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம். தாயின் கடைசி வார்த்தைகள். அவங்க படுக்கை பக்கத்துல மகன் நிக்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைகள் தான் இந்த கதையோட ஆணி வேரே. அது அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு ஆழமான பாடம். ஆமா, பதறி போய் ஓடி வர்றான். ஆனா அவங்க தன்னோட உடம்ப பத்தி பேசல. அதுக்கு பதிலா ரொம்ப விசித்திரமா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஃபேனும் ஒரு ஃப்ரிட்ஜும் வேணும்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தலையே சுத்துது. சாகுற நிலைமையில இருக்கிற ஒருத்தருக்கு ஃபேனும் ஃப்ரிட்ஜும் எதுக்கு? இத்தனை நாளா இல்லாத அக்கறை உங்க கடைசி நேரத்துல ஏமா இதெல்லாம் கேக்குறீங்க அனு ஒரே குழப்பத்தோட கேக்குறான். அப்போதான் அந்த தாய் அவனோட வாழ்க்கையே உலுக்குற அந்த பதில சொல்றாங்க. அது அவங்களுக்காக இல்ல, அது அவனுக்காகவான். நான் இங்க இருந்தப்போ ராத்திரி நேரத்துல சரியா சாப்பிடாம மிச்சம் வச்சத ஃப்ரிட்ஜ் இல்லாததால தூக்கி போட்டிருக்கேன். கோடை காலத்துல ஃபேன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இதையெல்லாம் இப்போ உனக்காக கேக்குறேன். ஏன்னா நீ எனக்கு என்ன செஞ்சியோ அதே உன் பையன் உனக்கு செய்யும் போது நீயாவது கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு தீர்க்க தரிசனம். அந்த அம்மாவோட வார்த்தைகள் கதையோட முடிவை மட்டும் சொல்லல, அது ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தையும் நமக்கு சொல்லுது. இதுதான் இந்த கதையோட எதிரொலி, தலைமுறையா ஒலிக்க போற ஒரு உண்மை. இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம். பிள்ளைங்க தன்னோட பெத்தவங்களை எப்படி பாத்துக்கணுங்கிறத அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டியை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு பார்த்துதான் கத்துக்கிறாங்க. இது ஒரு வட்டம் மாதிரி. நாம காட்டுற வழிதான் நாளைக்கு நமக்கும் வழிகாட்டும். அந்த நிமிஷம் அவனுக்கு உரைக்குது. அவன் செஞ்சது எவ்ளோ பெரிய தப்புன்னு. அவன் தன்னோட பெத்தவங்கள மட்டும் கைவிடல, தன்னோட மகனுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமா இருந்திருக்கான். ஆனா ரொம்ப தாமதமா உணர்றான். இப்போ இந்த குற்ற உணர்ச்சியோடையும் வரப்போற தன்னோட எதிர்காலத்தை பத்தின பயத்தோடையும் தான் அவன் வாழ்ந்தாகணும். பாத்தீங்களா, இந்த கதை அந்த ஒரு மகனை பத்தி மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாரையும் பத்தி தான். கடைசியா நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட முடியுது.
நாம நம்ம பிள்ளைங்களுக்கு எதை விட்டுட்டு போறோம்? அன்போட மரபையா இல்ல கைவிடுதலின் மரபையா? பதில் நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நன்றி.